ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாங்காய் கூட நமக்கு இதுக்கு வேண்டிய ஒரு பொடி பண்ணணும். அந்த கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சிருக்கோம். தேவையான காரப்பொடி, நல்லெண்ணெய், கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் அதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீஸ், ஏன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தானே நம்ம பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். தயிர் சாதம், மோர் சாதத்துக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அந்த மாங்காயெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துருக்கோம். இப்போ நான் ஒரு மாங்காயில் தான் இதை ஊறுகாய் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு பொடி பண்ணணும். அந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு நம்ம இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், உப்பு 1 டீஸ்பூன். நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு இன்னும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம நல்லா குலுக்கிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்மால் கப்பில் 1 கப் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாசனைக்கு தான் இதையும் நம்ம சேர்க்குறோம். அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை தண்ணியெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம், இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாங்காயில் நம்ம இதை சேர்த்துக்கணும். அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் அதை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.